இல்ல இது சொல்ல முடியாது. ஆனா நான் நினைக்கிறது ஆளும் கட்சிக்கான கூட்டத்தை தான் ஓட்டை தான் அதிகமாக பிரிக்கும். ஏன்னா ஆளும் கட்சியை தான் அவர் அதிகமாக அது உண்மையும் கூட அவர் சொல்வதில் எல்லாமே உண்மையும் கூட. ஏன்னா பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உதவித்தொகையும் சரியான நேரத்தில் 2 வருடம் கழித்து தான் ஆரம்பித்தாங்க, சரியா சென்று சேரல. ஆக அப்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது ஆளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்பது எனது கருத்து. அவர் பல மேடைகளில் பேசும்பொழுது வரக்கூடிய தேர்தல் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற கருத்தை முன்னிச்சு தான் அவர் பேசுறாரு. அதிமுகவுக்கு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரக்கூடிய ஓட்டுகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, நான் அது பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இன்று மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மத்திய திட்டங்கள், பாரத தேசத்தின் திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசிற்கு மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்களின் சுற்றுப்பயணமும் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. தம்பி விஜய் நடந்த மாதிரி நல்ல கூட்டம் வந்திருக்கிறது. அவரும் நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். எங்கள் தலைவரும் நயினார் நாகேந்திரன், மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். வாக்குச்சாவடி கூட்டங்களுக்கு செல்கிறார். நாங்களும் எல்லாரும் சுற்றுப்பயணம் செய்கிறோம். 16ஆம் தேதி எங்களுக்கான சிந்தனை பகிர்வு ஒன்று இருக்கிறது. ஆக நாங்கள் எங்களோட பலத்தை கூட்டிக் கொண்டு தான் இருக்கிறோம். அதனால இதுல பாஜக எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது, தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. இதில் பாதிக்கப்பட போவது திமுக என்பதுதான் எனது கருத்து.